this is Shintu. இந்த வீடியோல பேட் மெமரி எரைசர் சீரிஸோட 10th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜெயோங் அவளுடைய ஃபீலிங்கை தெரிஞ்சுக்க ஸ்பீடா வந்து லீகனை ஹக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவளுடைய உண்மையான ஃபீலிங்ஸ் அவளுக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் லீகன் கிட்ட நீ எதுக்கு இப்படி ஓடி வர, இப்போதானே உனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு, உன்னுடைய கண்டிஷனை செக் பண்ணதான் நான் ஹக் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்டதும் லீகன் சரி என்னுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஜெயோங் நார்மலா இருக்குன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துலேயே அவன் உன்னுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்குறான். ஜெயோங் அதுவும் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல லீகன் கோலாவை ஒரு பெட் ஹவுஸ்ல விட வரான். எவ்வளவுதான் அவனுக்கு விட மனசு இல்லைனாலும் லாஸ்ட்ல கோலாவை கொடுத்துட்டு அமைதியா அங்கிருந்து போயிடுறான். அதே நேரத்துல அத்லெட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கிராமத்துல ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி கோச் எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் அங்க என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே சேயோன் எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. அவ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கும் போது சேயோன் ஸ்பீடா உள்ள வந்து எல்லாரையும் பார்த்து ஹாய்ன்னு சொல்றா. ஆனா யாருமே கண்டுக்காததால அமைதியா அவளுடைய பிளேஸ்ல உட்காந்துடுறான். ஆனா அதை பார்த்ததோ கோச்சுக்கு டென்ஷன் ஆகி ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் டிசிப்ளைன், இதுக்கப்புறம் யாரும் டைமுக்கு வரலனா எல்லாரையும் நான் டீம்ல விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே சேயோனும் டென்ஷனா அதை டிரான்ஸ்லேட் பண்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஜெயம் லீகனுக்கு தெரியாம ஒரு போர்ட் பின்னாடி மறைஞ்சு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிற இடத்துக்கு வரான். ஆனா கொஞ்ச நேரத்துலயே லீகன் ஜெயம் இருக்கிறத பார்த்துட்டு பொறுமையா ஜெயம் கிட்ட வரான். லீகன் அவ கிட்ட வரும்போது ஒரு லேடி வந்து லீகன் கிட்ட பேசுறாங்க. அதனால லீகனோடைய கவனம் அந்த லேடி கிட்ட போனதோ ஜெயம் ஸ்பீடா ஒரு ரூம்குள்ள போயிடுறா. ரூம்குள்ள இருந்து வெளியே லீகனை பார்த்து என்ன இன்னைக்கு இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்றா. அதே நேரத்துல இப்பெல்லாம் நீ தனியா இருக்க, நீ டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு அவளையே அவ சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது சேயோன் வந்து பேக் ஹக் பண்ணி நான் இருக்கும் போது கூட உனக்கு லோன்லியா ஃபீல் ஆகுதான்னு சொல்றா. அதே நேரத்துல சேயோனும் வந்து ஜெயோங்க ஹக் பண்ணி அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு நான் பிளைண்ட் டேட் செட் பண்றேன்னு சொல்றா. அதை கேட்டதும் ஜெயோங் இவங்க 2 பேரையும் அமைதியா இருக்க சொல்றா. 3 பேரை வெளியே வராங்க. அப்போ லீகன் வரதை பார்த்து ஜெயோங் திரும்பவும் போட் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. லீகன் சேயோனுடைய அம்மாவை சேயோங்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்ப ஜெயோங் போர்டு பின்னாடி இருந்து இப்ப எதுக்கு நான் மறைகிறேன், நான் இந்த மாதிரி மறைய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றா. அதே நேரத்துல லீஷன் வந்து ஜெயோங்க பார்த்து நீங்க யார்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறான். ஜெயோங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறா. அதே நேரத்துல லீகன் சேயோங் கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்து லீஷன் இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க, இவங்க இதே மாதிரி க்ளோஸா இருந்தா என்னுடைய அண்ணனுக்கு பாஸ்ட் எல்லாம் ஞாபகம் வந்துருமான்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் வெளியே இருக்காங்க. அப்ப லீகன் சேயோங் கிட்ட நீ உன்னுடைய அம்மா கூட ஸ்போர்ட்ஸ் வில்லேஜுக்கு வந்துருன்னு சொல்றான். சேயோங் இல்ல நான் உங்க கூட தான் வருவேன்னு சொல்றா. அதை கேட்டதோ லீகன் நீ இன்னும் வளரல, உன்னுடைய அம்மா கூட தான் இருக்கணும்னு சொல்றான். ஆனா சேயோங் ஒத்துக்காததை பார்த்து சேயோன் நீ இந்த மாதிரி சொல்ற, உன்னுடைய அம்மாக்கு மரியாதை கூடன்னு சொல்றா. அதே நேரத்துல அவளுக்கு கால் வந்துட்டே இருக்கு. ஆனா அவ காலை கட் பண்ணிட்டே இருக்கா. அதை பார்த்து சேயோன் கிட்ட யார்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருதுன்னு கேட்குறா. என்னுடைய அம்மா கிட்டன்னு சொல்லிட்டு சில நேரத்துல தான் நம்மளுடைய அம்மா கிட்ட நம்ம பேசணும்னு சொல்றா. அதை கேட்டதும் சேயோன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியா அவளுடைய அம்மா கூட கார்ல ஏறிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல சேயோனை காமிக்கிறாங்க. சேயோனுக்கு வில்லேஜ் ஹெட் கிட்ட இருந்து கால் வருது. கால்ல நான் வில்லேஜ்ல இருக்க எல்லாருடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் சேயோனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்ப லீஷன் அங்க வரான். அவனை பார்த்ததும் சேயோன் நீங்க என்ன பண்றன்னு கேட்கிறா. அதுக்கு லீஷன் நீங்க என்ன பண்ற, நீ இங்க ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான், கோச் ஆகலாம் நினைக்காதன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல தானே, ஆனா இப்போ நீ ஸ்போர்ட்ஸ் வில்லேஜுக்கு வரப்போற அந்த இடத்துல நீ 24 hours என்னை பார்க்கணும், என் கூட சாப்பிடணும், என் கூட தான் இருக்கணும், எனக்காக நீ டிரான்ஸ்லேட் பண்ணணும், ஸோ நீ என் கூட தான் ஃபுல்லாக இருப்ப. அந்த மாதிரி இருந்தால் உனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடும், உன்னுடைய ஃபேஸில் விரிங்கிள்ஸ் வந்துடும் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா இந்த வேலையை நீ விட்டுருன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேயோன் லீஷன் கிட்ட உன்னை டார்ச்சர் பண்ணணும்னா நான் என்னையே கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல எல்லா அத்லெட்ஸும் பஸ்ல ஏறிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயோங் யாருக்கும் தெரியாம பஸ்ல ஏற வரும்போது பொங் ஸ்டாப் பண்ணி நீங்க ஏன் பஸ்ல ஏறீங்கன்னு கேட்குறான். அதை கேட்டதோ ஜெயோங் பஸ்ல இருந்து கீழே வரா. ஆனா லீகன் கரெக்டா வந்து ஜெயோங்க பிடிச்சிடுறான். லீகன் ஜெயோங் கிட்ட நீ பஸ்ல போக வேண்டாம், நீ வா கார்ல போலான்னு சொல்றான். அதே நேரத்துல லீஷன் வந்து நீங்க வாங்க என் கார்ல போலான்னு சொல்றான். அதே மாதிரி 2 பேரும் அவங்கவுங்க கார்ல போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. 2 பேரும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கதை பார்த்து ஜெயோங்க செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஜெயோங் நான் லீஷன் கூட போறேன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்திலே சேயோன் வந்து ஜெயோங் கிட்ட இல்ல நம்ம 2 பேரும் லீகனோடைய கார்ல போலான்னு சொல்றா. அதுக்கு எடுத்தோம் லீஷன் நீ பஸ்ல போ, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு சொல்றான். சேயோன் லீகனை பார்த்து அன்னைக்கு நீங்க டாக்ஸில போயிட்டீங்க, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீகன் அன்னைக்கு நீ என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ, ட்ரிங்க்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாவே தூக்கம் வந்துச்சுன்னு சொல்றான். அதை கேட்டதும் லீஷன்
உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லியே ஆகணும். நீங்க 2 பேரும் என்னைக்கு மீட் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு, என்ன நீங்க 2 பேரும் தனியா போக போறீங்களான்னு கேக்குறான். அத கேட்டது சேயோன் இல்ல நாங்க ஜெயோங் கூட போக போறோம்னு சொல்றா. லீஷன் சரி ஓகே நம்ம ஃபைனலா இந்த டிசிஷனுக்கு வரலாம். எல்லாரும் என்னுடைய கார்ல வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து போறான். நெக்ஸ்ட் சீன்ல சேயோனும் ஜெயோங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஜெயோங் சேயோன் கேட்டா நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நீ என்ன புரியக்கூடாது. நீ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும். சேயோன் ஏன் என்னாச்சு உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறா. அதை கேட்டதோ ஜெயோங் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறா. சேயோன் நான் அம்மாக்கு கால் பண்றேன்ட்டு ஜெயோங்கோடைய அம்மாக்கு கால் பண்றா. அவ கால் பண்ணதும் ஜெயோங்கோடைய அம்மா சேயோன் கிட்ட ஒருத்தன் வந்து உன்னை பத்தி கேட்டா மேபி உன்னுடைய அப்பா அனுப்பியிருப்பாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் சேயோன் என்ன சொன்னீங்க நான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? மேபி நான் செத்து போயிட்டேன்னு சொல்லுங்க அது கரெக்டா இருக்கும்னு சொல்றா. அதை கேட்டதோ ஜெயோங்கோடைய அம்மா அந்த மாதிரிலாம் நான் சொல்லல. நீ எங்க இருக்க நான் சொல்லிட்டேன். உன்னுடைய அட்ரஸ் கூட அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டாங்ஷில காமிக்கிறாங்க. டாங்ஷில் நர்ஸ் ஏன் நம்மளுக்கு சிக்னலே தரமாட்டுறாங்க. மேபி நான் தான் அவங்களுக்கு சொல்லணுமோன்னு சொல்லிட்டு குரூப்ல ஒரு காதல் கவிதையை அனுப்புறாரு. அதை பார்த்ததும் நர்ஸ் அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி சரி அவங்க கிட்ட நம்ம இதை பற்றி பேசலான்னு யோசிச்சு எல்லார்கிட்டையும் நம்ம டின்னருக்கு போகலான்னு சொல்லி டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதோ அவர் பில் பே பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச காஃபி கேண்டியை வாங்குறாரு. அதே நேரத்தில் வெளியே டேயோ நர்ஸ் கிட்ட என்ன நீங்களும் டாக்டர் தங்ஷலோ ஒரே மாதிரி அவுட்ஃபிட் போட்டிருக்கீங்க. உங்கள் 2 பேரை பார்த்தா மேரிட் கப்பல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவங்க என்ன நீ சொல்கிற அவர்கிட்ட நான் ஏன் ரொம்ப நல்லபடியாக இருக்கேன்னா அவர் பார்க்க என்னுடைய அப்பா மாதிரி இருக்காரு. அந்த வயசானவர் கூட இந்த மாதிரிலாம் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த மனுஷன் கேட்டு அவருடைய ஹார்ட்டே பிரேக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஜெயோங் வரா. லீஹன் டோர் ஓப்பன் பண்ணுறா. அதே நேரத்தில் லீஷனும் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஆனால் ஜெயோங் லீஷன் ஓப்பன் பண்ண டோர் வழியாக உள்ளே போகிறா. இவங்க எல்லாரும் காரில் ஏற வரும்போது சேயோங் அங்கேருந்து ஓடி வரா. ஏன்னா அவளுடைய அப்பாவுடைய ஆளுங்க சேயோங்க துரத்துறாங்க. அதை பார்த்ததோ அவள் டக்குன்னு லீகனை உள்ளே தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி அதே நேரத்தில் லீஷனையும் 8 உதச்சு கார்க்குள்ளே தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக அந்த கார் எடுத்து ஓட்ட ட்ரை பண்ணுறா. ஆனால் அவளுடைய அப்பாவுடைய ஆளுங்க எல்லாரும் சுற்றி வந்துடுறாங்க. அதனால அவள் காரை ஏடாகுடமாக ஓட்டி உள்ளே இருக்க எல்லாரும் மேலே விழுறாங்க. அதே நேரத்தில் லீகனோ ஜெயோங்க்கு க்ளோஸாக வரான். அவன் வரதை பார்த்து ஜெயோங் அவளுடைய மனசுக்குள்ள நான் லீகன் கிட்ட இருந்து எவ்வளோலாம் தள்ளி போகணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ அவங்ககிட்ட நான் கிட்ட வரேன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் சேயோன் திரும்பவும் ரொம்ப மோசமாக கார் ஓட்டி ஒரு வழியாக அவங்க எல்லார்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறா. அதை பார்த்ததும் லீகன் டென்ஷன் ஆகி நீ ஏன் இந்த மாதிரி கார் ஓட்டுற, இந்த மாதிரி கார் ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி நீ கார் ஓட்டினா பின்னாடி இருக்க எல்லாருக்கும் ஆபத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜெயோங்கை பார்த்து நீ ஓகேவான்னு கேட்குறான். அதை கேட்டதும் ஜெயோங் இல்லை நான் ஓகே தான் பட் ஆனால் எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீஷனுக்கும் டென்ஷன் ஆகி நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னை கொல்லணுன்றதுக்காக தான் நீ இந்த மாதிரி பண்ணியான்னு கேட்குறான். சேயோன் உன்னை கொல்லணும்னா நம்ம தனியாக இருக்கும் போதே நான் உன்னை கொன்று இருப்பேன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் உங்கள் 2 பேருக்கும் உங்கள் 2 பேரை தெரியுமான்னு கேட்குறான். 2 பேரும் ஒரே நேரத்தில் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரி அவர் யாரு, அவங்கெல்லாம் யாரும் உன்னை துரத்துனவங்கன்னு கேட்குறான். அதை கேட்டதும் சேயோன் அவங்க எல்லாரும் என்னுடைய அப்பா அனுப்பின ஆளுங்க, அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னா இதுக்கப்புறம் என்னால் கொரியாவுக்கு திரும்ப வரவே முடியாதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீஷன் சிரிக்கிறான். ஏன்னா எப்படியாச்சு அவளை அவங்க அப்பா கிட்ட பிடிச்சி கொடுத்துடலான்னு. லீகன் திரும்பவும் ஜெயோங் கிட்ட நீ ஓகேவான்னு கேட்குறான். ஜெயோங் நான் ஓகே தான் பட் இருந்தாலும் எனக்கு குளிருதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் 2 பேரும் கோட்டை கழட்டுறாங்க. ஆனால் ஜெயோங் லீஷனுடைய கோட்டை வாங்குறா. காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறா. அப்போது லீகனும் ஜெயோங்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்க அந்த கார்லேருந்து இறங்குறாங்க. சேயோன் அங்கேயே இருக்கிறத பார்த்து லீஷன் சேயோங்க காசு கொடுத்து நீயும் போய் ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்கிறான். அது கேட்டதும் சேயோங் அங்கேருந்து போக வரா. ஆனால் லீஷன் சேயோங்க தள்ளி விட்டுட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். அவன் போன கொஞ்ச நேரத்துலேயே சேயோன் கையில் இருக்க காசு பார்த்து இது நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது, இது நம்ம செலவு பண்ணுறாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து காரில் ஏறிடுறா. லீஷன் உள்ளே வந்து 3 காஃபி வாங்கிட்டு சேயோங்க்கு எதுவுமே வாங்காமல் சேயோடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பொண்ணை தேடிட்டு தானே இருக்கீங்க, அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதை கேட்டதோ அவருடைய அப்பா என்ன நீ அவளை டேட் பண்ணுறியான்னு கேட்குறாரு. லீஷன் இல்லை நான் டேட் பண்ணல, அவள் எங்கே இருக்கான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து அவளை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதே நேரத்தில் லீகன் மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட் வாங்க வரான். அப்போது அங்கே இருக்கவர் என்னென்ன சிம்டம்ஸ் கேட்குறாரு. லீகன் தலை சுற்றுற மாதிரி இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ அவர் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்குறாரு. லீகன் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகலைன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ அவர் மேபி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறான். அதை கேட்டதோ லீகன் சிரிச்சுட்டே ஹக் பண்ணால் யார் ப்ரெக்னெண்ட் ஆவான்னு சொல்லிட்டு டக்குன்னு அமைதியாயிடுறான். அதை கேட்டதோ அங்கே இருக்கவர் லீகனை பார்க்குறாரு. லீகனை ஸ்பீடாக உள்ளே வர சொல்கிறான். ஆனால் லீகன் நான் சில பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு
அமைதியா அங்க இருந்து போறான். லீஷன் காருக்குள்ள வந்ததோ ஜெயோங் உள்ள படுத்துட்டு இருக்கத பார்த்து சேங்க இங்கே விட்டுட்டு போலான்னு நினைச்சு லீகன் வரதுக்காக வெயிட் பண்றான். ஆனா லீகனும் சேயனும் ஒன்னா வரதை பார்த்து இவங்க 2 பேர் ஏன் ஒன்னா வராங்க? சரி ஓகே, இவன் ஸ்டாஃப் கூட இல்ல, இவன் தனியா வரட்டும், நான் ஜெயோங் கூட போலான்னு சொல்லிட்டு ஸ்பீடா கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா போன கொஞ்ச நேரத்திலேயே தெரியுது லீகன் கூட வர்றது சேவன் கிடையாது ஜெயோங்னு. ஜெயோங் அவன் போறத பார்த்து லீகன் கிட்ட இவன் ஏன் நம்மளை விட்டுட்டு போறான்னு சொல்றான். அதை கேட்டதோ லீகன் எனக்கும் தெரியலன்னு சொல்றான். லீஷனை காமிக்கிறாங்க. லீஷன் அவன் கூட ஜெயோங் இருக்கதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா கார் ஓட்டிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஜெயோங் கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டென்ட் பண்ணதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகி திரும்பி பார்த்ததான் தெரியுது சேயோன் அதே இடத்துல தூங்கி எழுந்து மற்றவங்க எல்லாம் எங்கன்னு கேட்குறா. அதை பார்த்ததும் லீஷன் என்னதான் நடக்குதுன்னு யோசிக்கிறான். லீஷன் கிட்ட நீ எதுக்கு எங்களை விட்டுட்டு போன, இப்போ நீ எங்க தான் இருக்கன்னு கேட்குறான். அதை கேட்டதும் லீஷன் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்றான். அதே நேரத்தில் சேயோன் லீஷனுடைய முடிய பிடிச்சி நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீஷன் நான் உன்னை விட்டுட்டு வரலான்னு நினைச்சேன்னு சொல்றான். சேயோன் நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, என்ன வேலையிலேருந்து தூக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ற, நீ ஏன் என்னுடைய லைஃப்ல இப்படி இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீஷன் நான் உன்னுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகல, நீ தான் என்னுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகுறேன்னு சொல்லிட்டு என்னுடைய முடியில இருந்து கை எடுன்னு சொல்றான். சேயோன் எடுக்க மாட்டேன்னு சொல்றா. அப்போ அவ கையில பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்து லீஷன் பிரேஸ்லெட்டை பிடிச்சி நீ என்னுடைய முடியை விடலனா நான் பிரேஸ்லெட்டை அறுத்துருவேன்னு சொல்றான். அதை கேட்டதும் சேயோன் முடிய விட்டுடுறா. ஆனா லீஷன் கையில இருந்து தெரியாம அந்த பிரேஸ்லெட் அருந்து கீழே விழுந்துடுது. அதை பார்த்ததும் சேயோன் டென்ஷன் ஆகி லீஷன் அடிச்சுட்டு ஸ்பீடா அங்க இருந்து போயிடுறா. அதே நேரத்துல ஜெயோங்க காமிக்கிறாங்க. ஜெயோங் நடந்து வந்துட்டே லீகனை பார்த்து நீ ஷார்ட் கட்னு சொன்னா, ஆனா என்னுடைய ஹீல்ஸ்னால என்னுடைய கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா. அதை கேட்டதும் லீகன் சரி ஓகே நீ வெயிட் பண்ணி போலான்னு சொல்றான். ஜெயோங் இல்ல லீஷன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நம்ம சீக்கிரமா போலான்னு சொல்றா. அதை கேட்டதும் லீகன் அப்போ உனக்கு லீஷன் மேல அவ்வளோ அக்கறையான்னு கேட்குறான். ஜெயோங் ஆமா, லீஷன் லேட்டா போனா சேவனும் லேட்டா போவா, அந்த மாதிரி பண்ணா 2 பேரையும் வேலையில இருந்து தூக்கிடுவாங்கன்னு சொல்றா. அதை கேட்டதும் லீகன் சரி நீ காலையில இருந்து ஏன் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, என் மேல ஏதாச்சும் நீ கோவமா இருக்கியா, மேபி அன்னைக்கு நைட் நடந்த விஷயமான்னு கேட்குறான். அதை கேட்டதோ ஜெயோங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல 2 பேரும் ரெஸ்ட் எடுக்க ஒரு பிளேஸ்ல உட்காடுறாங்க. அப்போ லீகன் ஜெயோங்கோடைய காலில் மருந்து போடுறான். அதை பார்த்தோ ஜெயோங் இல்ல நானே பண்ணிக்கிறேன்னு சொல்றா. லீகன் அவன் கிட்ட இருக்க சாசேஜ் எடுத்து கொடுத்து நீ அமைதியா இருந்தனா இந்த சாசேஜ் நான் தரேன்னு சொல்றான். அதை கேட்டதோ ஜெயோங் அமைதியா இருக்கா. லீகன் மருந்து போட ஆரம்பிச்சதோ ஜெயோங் அழறா. அதை பார்த்து லீகன் என்ன நீ கிரை பேபி மாதிரி அழலன்னு சொல்றா. அதை பார்த்ததும் லீகன் இப்பதான் உன்னுடைய ஃபேஸை நான் கிளியரா பார்க்குறேன் காலையில இருந்துன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல லீஷனை காமிக்கிறாங்க. லீஷன் சேயோனுடைய பிரேஸ்லெட்டை கட்டி அதை ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டு இந்த பிரேஸ்லெட்டில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு சேயோன் எங்கே தான் போனா அவள் இன்னும் வரலன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் சேயோன் மலைக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்க போர்டை படிக்கிறா. அதில் இங்கே ஸ்னேக்ஸ் இருக்குன்னு இருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு நின்றுட்டு இருக்கா. அதே நேரத்தில் லீஷன் வந்து சேயோங்க கூப்பிடுறா. சேயோங் பயந்து திரும்பி பார்த்து நீ எதுக்கு இவ்வளோ நாள் இங்கே வரல, நீ ஏன் இந்த மாதிரி நான் பயமுடுத்துற, என்ன ஏதாச்சும் ஒரு அன்னக்குண்டா வந்து சாப்பிடணுன்றதுக்காக தானே நீ இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு சொல்லி கத்துறா. அதை கேட்டதும் லீஷன் நான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்தேன், ஆனால் நீ அதுக்கு டிசர்விங்கே கிடையாது, நீ என்கிட்ட ஒழுங்காக தானே பேசணும்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்கார்ஃபையும் சேயோங் கிட்ட கொடுத்து சில காசு எடுத்து சேயோங் கிட்ட கொடுக்குறான். சேயோங் அதை பார்த்ததும் நீ ஏன் என்கிட்ட இவ்வளோ நல்லதாக நடந்துக்கிறேன்னு கேட்குறா. லீஷன் நீ இந்த மாதிரி நினச்சிக்கோ, நீ திடீர்னு காணாமல் போயிட்டேன்னா இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லன்னு சொல்கிறான். ஆனால் அவனுடைய பிளான் என்னன்னா இந்த இடத்துலயே அவன் சேவனை விட்டுட்டு அவளுடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறதுக்கு. அதனால அவன் சேவன் கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துட்டு அவனுடைய மனசுக்குள்ள எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் அவங்களுடைய சின்ன பசங்களை விட்டுட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே அவன் கத்துற சவுண்ட் கேட்டு சேவன் ஸ்பீடாக வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீஷன் என்ன பாம்பு கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேயே படுத்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்து போக போகிறேன், நான் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பார்க்கல, இது வரைக்கும் நான் யாரையும் உண்மையாக லவ் கூட பண்ணலை, இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். அதை கேட்டதோ சேவன் அவகிட்ட இருக்க சாக்லேட்டை லீஷன் கிட்ட கொடுக்குறா. லீஷன் அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு இது எல்லாமே நான் பண்ண பாவத்துக்கான பலன் தான் நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, இப்போ கூட நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளுடைய பிரேஸ்லெட்டை சேவன் கிட்ட கொடுத்து என்னை மன்னிச்சிரு, இப்போ கூட நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னுடைய அப்பாவுக்கு நான் தான் கால் பண்ணேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ சேவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஆனால் அவள் அடிக்காமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கா. லீஷன் அவளுடைய பிரேஸ்லெட்டை அவகிட்ட கொடுத்து நீ யாரை தேடுறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதை கேட்டதும் சேவன் என்ன நீ சொல்ற, உனக்கு என்னுடைய உண்மையான அப்பா யாருன்னு தெரியுமான்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீஷன் என்ன நீ சொல்கிறா, உன்னுடைய உண்மையான அப்பாவா, அப்போ உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் கிடையாதான்னு கேட்குறான். சேவன் ஃபர்ஸ்ட் லவ்வா, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் யாருன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீஷன்
பேச்ச மாத்த ஸ்னேக்கோடைய பைட் என்னுடைய உடம்பு ஃபுல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். என்னால முடியலன்னு சொல்லி அங்கேயே மயக்கம் வரா மாதிரி நடிக்கிறான். அத பார்த்ததோ செயோன் அவளுடைய தைரியத்தெல்லாம் ஒண்ணா எடுத்து ஸ்னேக் எங்க கிடைச்சிருக்குன்னு சொல்லி லீஷனை பார்க்குறா. நெக்ஸ்ட் சீன்ல ஆம்புலன்ஸ் வந்து லீஷன் கிட்ட நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஸ்னேக் கிடையாது. ஏதோ ஒரு சின்ன பூச்சி தான். ஆனா உங்க கார்டியன் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ தைரியமா உங்களுக்கு செக்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அத ஷாக்லயே 2 பேரும் நின்றுருக்காங்க. அதே நேரத்துல லீகன் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்து, "நீங்க 2 பேரும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கே தெரியுதா? ஏன் நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஓகேவான்னு கேட்குறான். அத கேட்டதும் 2 பேரும் ஓகேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஃபியூல் காலியாகி அவங்களுடைய கார் அங்கேயே நின்னுடுது. அத பார்த்ததும் சேயோன், "இப்போ நம்ம டைம்க்கு எப்படி அங்க போறதுன்னு?" சொல்றா. அப்போ சேயோன் அவளுடைய கார் எடுத்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணி, "எனக்கு தெரியும். இந்த மாரி நீங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க 4 பேரையும் அங்கருந்து கோச் இருக்க பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறா. அதே நேரத்துல கோச் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு சொல்லி பொங் கிட்ட சொல்லிட்டு நம்ம போலான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க போயிட்டே இருக்கும்போது இவங்க 5 பேரும் ஸ்பீடா வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல லீகன் ஒரு டென்னிஸ் ஃபீல்ட பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஜெயோங் வந்து லீகன் கிட்ட, "நீ இப்போ கூட ஸ்போர்ட்ஸை மிஸ் பண்றதானே, நீ என்கிட்ட சொல்லலாம்னு" சொல்றா. ஆனா அதுக்கு லீகன் எதுவுமே சொல்லாம ஜெயோங்க ஒரு தண்ணி இருக்க பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறான். "இங்கேயே நீ என்ன கூட்டிட்டு வந்தேன்னு" கேட்குறா. அதை கேட்டதும் லீகன், "உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் நீ சில வருஷம் முன்னாடி என்னை காப்பாத்திட்டு நான் ஓகேவான்னு கேட்ட. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேன், ரொம்ப ப்ரௌடா, ரொம்ப ஆனஸ்டா என்னுடைய ஃபீலிங்ஸை நான் உன்கிட்ட சொல்லுவேன். நான் உன்கிட்ட நான் பொய் சொல்ல விரும்பலன்னு" சொல்றான். அதை கேட்டதும் ஜெயோங் ரொம்ப எமோஷனல் ஆகி, என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. என்கிட்ட அந்த உரிமை கூட இல்லைன்னு சொல்றா. அதை கேட்டதும் லீகன், "என் கண்ணை பார்த்து சொல்லு. உன்னால என்னை விட முடியுமா? ப்ளீஸ் நீ உன்கிட்டயாச்சும் பொய் சொல்லாம இரு. நம்ம 2 பேர் ஓகேவா இருக்கோன்ற மாதிரி பிரிட்டன் பண்ணாம இருன்னு" சொல்லிட்டு பொறுமையா வந்து ஜெயோங்க கிஸ் பண்றான். அதே நேரத்துல ஜெயோங்க பதிலுக்கு கிஸ் பண்றா. இதே மாதிரி இவங்களுடைய கியூட் மூமெண்ட் அந்த இடத்துல நடக்குது. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்க சிண்டு. பை பை.